ஹலோ எவ்ரிவன், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் போர்ஷனோட பட்டி மட்டும் தனியாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹேண்ட் போர்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அந்த சேம் கிளாத்தில் தான் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாத்தை சின்ன பீஸாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது தான் நம்ம தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது அது த்ரோ பண்ணால் போதும். மற்றபடி நம்ம அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். கை மார்க் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனு, பேக் போர்ஷனு, பட்டி இந்த எல்லாமே ஒரு நீட்டு கிளாத்தில் எடுத்துருப்போம். மேல் பகுதியில் ஒரு தனியாக ஒரு பீஸ் கிளாத் நமக்கு மீதி கிடச்சிருக்கும். அந்த கிளாத்தில் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு 4 மடிச்சுக்கோங்க. 2 ஒரு வாட்டி மடிச்சுக்கோங்க. அகெயின் 2 டைம்ஸ் மடிச்சுக்கோங்க. மடித்தா நமக்கு 4 பீஸ் கிடைக்கும். நல்லாவே அதை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பீஸ் கிடைக்கும். எப்பயுமே நல்லா எல்லாமே க்ளோஸ் ஆன பகுதி தான் மேலே இருக்க மாதிரி இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது கீழே இருக்கணும். நீங்கள் அது மடிக்கும் போதே தெரியும், ஃபோல்ட் பண்ணும்போதே க்ளோஸ் பண்ணதை நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பனாக இருக்கிறது கீழே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, கை நீளம் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கை சுற்றளவு எவ்வளோ வரைக்கும் வருதோ அதே போல் கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 இன்ச்சுக்கு ஒரு கேப் விட்டுட்டு கையில் அந்த ஒரு ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு நீங்கள் பாயிண்ட் வச்சிங்க இல்லையா, அதுலேருந்து நீட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாருக்குமே காமன் தான். 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் அந்த க்ராஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் காமனாக ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மீதி அந்த லைனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஹாஃபாக டிவைட் பண்ணணும். அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் வைக்கணும். அப்புறம் மேலேருந்து கீழ் பக்கமாக ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அழகாக நீங்கள் இதே போல் நீங்கள் கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஜாயின் பண்ணுறதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் நமக்கு ஷேப் கிடைக்கும். இதே போல் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டா கை ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் இதை 2-3 வாட்டி ரிப்பீட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதுவும் புரியல அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அதுவும் கை மட்டும் நான் தனியாக போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் மேலே சென்டரில் ஒரு அர்க்காத் போட்டுட்டு அந்த கையை நல்லா நீட்டி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் நான் கட் பண்ணி விட்டேன் இல்லையா கொஞ்சமாக கிளாத்தை, அதே போல் நீங்கள் ஒரு 1/4 இன்ச் கிட்ட ஒரு கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது குடஞ்சி வெட்டுறதுன்னு சொல்லுவோம். அந்த பகுதியை நம்ம ஃப்ரண்ட் சைடில் வைக்கணும். இப்போது குடஞ்சி வெட்டியிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக அந்த இடத்துல ஒரு அர்க்காத் மட்டும் போட்டால் போதும். இன்றைக்கான Q&A பார்த்திங்கன்னா, நம்ம கை மார்க் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணது மேலே இருக்கணுமா இல்லை ஓப்பன் பண்ணது இருக்கணுமான்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.